ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நீலகண்ட மகாதேவ கங்காதர ஜகத்குரோ உமாபதே பசுபதே பக்திம் தேஹி ஜனார்த்தனே. மிருத்யுஞ்சய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக. நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொண்மீன் நீர் தேர்ந்து. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். சங்கரனார்னு அழைக்கப்படும் சிவபெருமான் அர்ஜுனனோடு நடத்தின திருவிளையாடலை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். இந்த லீலை மகாபாரதத்தில் வனப்பர்வால சொல்லப்பட்டிருக்கு. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது வியாசர் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அது அந்த திருவிளையாடல் புராணத்தில் இந்த ஸ்லோகம் வருது. தோத்திரமான தெய்வச் சுருதிகள் யாவும் நான்காம் கோத்தவன் பின்னும் சொல்வான் குன்றவில்லவன் பால் இன்று பார்த்தனே சென்று பாசுபதக்கணை வாங்கி நல்லாள் ஆர்த்த பைங்கழலாய் எய்தாது அரும்பகை குறித்தல் என்றான். இதில் அவர் சொல்கிறார், அர்ஜுனா, மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணி அவர்கிட்டேந்து பாசுபத கணை, அதாவது பாசுபதாஸ்திரம், அதை நீ போய் பெத்துண்டு வா. இந்த பாசுபதாஸ்திரத்தை நீயே தான் தபஸ் பண்ணி போய் வாங்கிட்டு வரணும். வேற யாரையும் அனுப்பக்கூடாது. ஏன்னா இது ஒரு தெய்வீக அஸ்திரம். இது கிடைச்சா வெற்றி நிச்சயம் அப்படின்னார். பார்த்தன் தபஸ் பண்ண கிளம்பினான். எப்படி போனான்ங்கிறத வியாசரே வர்ணிக்கிறார். தனுர் காண்டீபம் ஆதாய, கையில் காண்டீப வில், ததாச்சையவ் மகேஷுதி, அம்புரா துணியில் அம்புகள் இருக்கான், கவச்சி போர் புரிய தேவையான கவச்சங்களெல்லாம் அணிஞ்சுட்டு இருந்தானாம். சதலத்ராணக, கவச்சத்துக்கு மேலே புலித்தோலால் ஆடை, மேல் வஸ்திரமாக மான் தோல், இத்தனையும் அணிஞ்சுட்டு இருந்தானாம். பக்த கோதாங்குலித்ரவான், உடும்பு தோலால் ஆன ஒரு கையுறை, கையுறைனா க்ளவுஸு, அது உடும்பு தோலால் ஆயிருந்துதான். இதை தவிர கத்தி, கேடயம் அப்படின்னு நிறைய ஆயுதங்கள் இத்தனையும் எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லப்படுறது. தனுர்காண்டீபம் ஆதாய ததாட்சையவ் மகேஷுதி கவச்சி சதலத்ராணக பக்த கோதாங்குலித்ரவான் அப்படின்னு வியாசர் அவரே இதை வர்ணிக்கிறார். சாதாரணமாக தபஸ் பண்ண போகிறவா மான்தோல் மர உரியில்தான் அணிஞ்சுண்டு போவா. ஆனால் இவன் இத்தனை ஆயுதங்களோட ஏன் போனான் தபஸுக்கு? முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணுற போது ஆயுதங்கள் தேவையில்லை. ஆனால் ஒரு அரசன் தபஸுக்கு போனால், ஒரு அரசன் தபஸுக்கு போனால் இதெல்லாம் அவசியம். ஏன்னா எதிரிகள் எப்போ வேணாலும் அரசர்களை தாக்குவாளாம். காட்டில் இந்திரகீல மலை தாழ்வரையில் போய் இவன் தபஸ் பண்ணுறான். அதனால இத்தனை ஆயுதங்களோட போனான், இத்தனை ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு போனான். 2 கைகளையும் தபஸ் எப்படி பண்ணுறான்னா, 2 கைகளையும் மேலே உயர்த்திண்டு, கண்ணை மூடிண்டு, கைகளை குமிச்சுண்டு, 2 கால் கட்ட விரல்களை மட்டும் பூமியில் ஊனிண்டு, குதிகால்கள் பூமியில் படாமல் தூக்கிண்டு, கண்களை மூடிண்டு கடுமையாக சிவபெருமான்
சிவபெருமான மனசில் தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி தபஸ் பண்ணுற போது உபவாசம் இருக்கணும். எப்படி இருக்கான்? தபஸ் ஆரம்பித்த முதல் மாதம் தானே மரத்துலேருந்து விழுந்த கனிகளை மட்டும் சாப்பிட்டான். தானே விழணும், இவன் போய் பறிக்க மாட்டான். அந்த விழுந்த கனிகளை எடுத்து சாப்பிட்டான். அதுவும் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவான். 2வது மாதம் இலை தழைகள், அதுதான் ஆகாரம், அதுவும் 6 நாளைக்கு ஒரு தடவை. 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீரை மட்டும் குடித்தான். 4வது மாதம் வெறும் காற்று தான் ஆகாரம். இப்படி கடும் தபஸ் பண்ணுறவனுடைய தபஸை கலைக்கணும் அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணினா, ரம்பை, ஊர்வசி, மேனகைன்னு அப்சர ஸ்திரீகளை அனுப்பி நாட்டியம் ஆடும்படி சொன்னான். சாதாரணமாகவே இந்திரன் யாராவது தபஸ் பண்ணால் இந்த மாதிரி கலைச்சுடுவான் வந்து. ஏன்னா தன்னோட இடத்துக்கு இவாள்லாம் வந்துட போகிறாளேன்னு அவனுக்கு பயம். இதுக்கெல்லாம் பயங்கிடுவான்னா என்ன அர்ஜுனன்? எப்பேற்பட்டவன் அவன்! எல்லா புலன்களையும் அடக்கினவன், பகவான் கண்ணபிரானினுடைய அருளை பெற்றவன் அவன். அதனால் அவன் மயங்கலை. இவாள்லாம் நாட்டியம் ஆடி இவா களைச்சு போயிட்டா. இவா அப்போ இந்திரன்கிட்ட சொல்லிட்டா, எங்களால் முடியலை அப்படின்னு. இப்போது இந்திரனே முனிவர் வேஷத்தில் போட்டுட்டு அவனே கீழே இறங்கி வந்துட்டான். இவன் தபஸை கலைக்கணும் அப்படின்னு. அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு குரல் கொடுத்தான். கண்ணை திறந்து பார்த்தான் அர்ஜுனன். முனிவர் நிற்கிறார். கை கூப்பி வணங்கினா, என்ன விஷயம் முனிவரே, சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். அர்ஜுனா, யாரை குறித்து எதுக்காக நீ தபஸ் பண்ணுற? இதெல்லாம் வேஸ்ட். இதை பண்ணுறதால ஒரு பலனும் கிடைக்காது. உனக்கு சிவதர்சனமும் கிடைக்காது, பாசுபாத அஸ்திரமும் கிடைக்காது. இதனால் உன்னோட உடம்பு மெலிஞ்சது தான் மிச்சம். உன்னை ஏன் நீ இப்படி வருத்திக்கிற அப்படின்னு முனிவர் வேஷத்தில் வந்த இந்திரன் சொன்னான். அப்போது அர்ஜுனன் சொல்கிறான், என் உயிரே போனாலும் இந்த தபஸை நான் கைவிட மாட்டேன். நிச்சயம் நான் பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமான் கிட்டேந்து பெறுவேன் அப்படின்னு உறுதியாக சொன்னான் அர்ஜுனன். இவனுடைய அந்த உறுதியை பார்த்து முனிவர் வேஷத்தில் வந்த இந்திரன் மறைஞ்சு போயிட்டான். இந்திரனே நேர நின்றுட்டான். அர்ஜுனா, நான் உன்னுடைய அப்பாடா. உன்னுடைய மன உறுதியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தாண்டா நான் முனிவர் வேஷத்தில் வந்தேன் அப்படின்னர். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாயின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சுட்டார். துர்வாசர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை குந்தி தேவி ஒவ்வொரு தேவதையை குறித்து சொல்லி பிறந்தவா தான் பாண்டவர்களான்னு பார்த்தோம். இந்திர தேவதையின் அருளால் பிறந்தவன் தான் அர்ஜுனன். அதனால தான் நான் உன்னுடைய அப்பா அப்படின்னு இந்திரன் சொல்லிண்டான். தபஸை தொடர்ந்தான் அர்ஜுனன். சிவபெருமானுக்கு ஆசுதோஷி அப்படின்னே ஒரு பேர் உண்டு. அதாவது கேட்டவாளுக்கு கேட்டபடி கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவர் கிளம்பிட்டார். ஏன்னா 3-4 மாதமாக இவன் தபஸ் பண்ணுறானே, அதனால அவர் கிளம்பிட்டார். அந்த சமயம் பார்வதி தேவி சொன்னான், நீங்கள் அனுகிரகம் பண்ணுறதை நான் தடுக்க போகிறதில்ல, ஆனா அப்படின்னா. இந்த ஆனான்னு சொன்னாலே ஆபத்து தான். என்னன்னு கேட்டார் சிவபெருமான். அதுக்கு முன்னாடி அர்ஜுனனோட முதுகை நான் பார்க்கணும் அப்படின்னா. அர்ஜுனனோட முதுகை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரோட சண்டை போட்டு அவள் புறமுதுகிட்டு ஓடினாதான் முதுகை பார்க்கலாம். இல்லை சண்டை போட்டு அவளை கீழே விழ வச்சா குப்புறக்க விழுவா, அப்போ முதுகை பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன அர்த்தம் இதுக்கு? அர்ஜுனனோட சிவபெருமான் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் பார்வதி தேவி இப்படி சொன்னான். அர்ஜுனன் எப்பேற்பட்டவன்? வில் விஜயனாச்சே. போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓட மாட்டான். போர்க்களத்தில் கீழே விழுந்தாலும் குப்புறக்கையும் விழமாட்டான். பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சொல்கிறா, இது உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச், இது நான் உங்களுக்கு சொன்ன, இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுங்கோ
அப்படின்னுட்டா பார்வதி தேவி. ஈஸ்வரன் பார்த்தார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். இப்படியே போனால் அர்ஜுனன் என்னோட சண்டை போட மாட்டான், ஏன்னா சிவபெருமானாவே வந்துட்டா, அதுக்காக தானே அவன் தபஸ் இருக்கான். அவரை பார்த்தோன்னே அவன் ஏன் சண்டை போட போகிறான், அதனால் அர்ஜுனன் சண்டை போட மாட்டான் அப்படின்னு அவர் என்ன பண்ணினார், ஒரு வேடுவனாக வந்துட்டார். வேடுவனாக கிளம்பிட்டார். வேடுவ வேஷத்தில் கிளம்புறாரே, இவரோட வேஷம் எப்படி தெரியுமா இருந்தது, இவர் பொன்னார் மேனியன், காட்டுத்தீயின் ஜுவாலை போன்ற தேஜஸ் உடையவர், மேருமலையை கையில் வில்லா எடுத்துட்டு நாகாபரணங்களான நாகங்களையே அம்பா எடுத்துட்டு கிளம்புறார் இவர். இவரோட பார்வதி தேவி வேடுவச்சியாக வந்துட்டா, கூட வரா. அதுக்கப்புறம் சில சிவகணங்கள்லாம் என்ன பண்ணினா உதவி வேடுவர்களாக இவாளோட கிளம்பிட்டா. இவா எல்லோரும் கிளம்பி அர்ஜுனனை பார்க்கறதுக்கு போகிறா. இவா காட்டுக்குள்ளே நுழையிற சமயம் காடே எப்படி தெரியுமா இருக்குது, நிசப்தமாக இருக்குது, சப்தமே இல்லை. அந்த சமயம் மூகாசுரன்கிற ஒரு முள்ளம் பன்றி அசுரனும் உள்ளுக்குள்ளே நுழையிறான். இவன் யார் அப்படின்னா துரியோதனன் அனுப்பின இந்த இவன் ஒரு அசுரன். ஏன் துரியோதனன் இவனை அனுப்பியிருக்கான் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடச்சி என்ன பண்ணிடுவான், தங்களெல்லாம் ஜெயிச்சுடுவான்னு அவனுக்கு பயம். அதனால அவன் என்ன சொன்னான், இந்த மூகாசுரன் அசுரனை அனுப்பி நீ அர்ஜுனனை கொன்னுட்டு வா அப்படின்னு விட்டான். அதனால சைமல்டேனியஸாக 2 பேரும் நுழையிறா. யார், சிவபெருமான் நுழையிற போதே அந்த காட்டுக்குள்ளே இவனும் மூகாசுரனும் நுழையிறா. 2 பேரும் சேர்ந்து நுழையிறா. அர்ஜுனன் கண்மூடி தபஸ் பண்ணாலும் தன்னோட காதுகளை பட்ட தீட்டி வச்சுருப்பான். இவனுக்கு சப்தவேதி அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உண்டு. கண்ணை திறந்து பார்க்காமையே காதால சப்தத்தை கேட்டு எதிரிகளை வீழ்த்தும் ஆற்றல் உடையவன் இவன். அந்த சப்தவேதி அப்படின்னா முள்ளம்பன்றி அசுரன் இவனை நோக்கி வேகமாக வரத சப்தத்தினாலேயே தெரிஞ்சுட்டான். எந்த டைரக்ஷனில் சப்தம் வரது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பானத்தை போட்டுட்டான் அவன் மேலே. குறி தப்பவே இல்லை, அவனை தாக்கிடுத்து. இந்த சமயம் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானும் என்ன பண்ணார், பானத்தை போட்டுட்டார் அர்ஜுனனை காப்பாற்றணும் அப்படின்னு. அர்ஜுனனும் பானம் போட்டான், இவரும் பானம் போட்டுட்டார். 2 பக்கத்துலேருந்து 2 அம்பு வந்து மூகாசுரனை தாக்கிடுத்து அவனை அழிச்சுடுத்து. அர்ஜுனன் இப்போது கண்ணை திறந்து பார்க்குறான். ஒரு முள்ளம்பன்றி செத்து கிடக்கு இவன் முன்னாடி. ஆனால் இதோட உடலில் 2 அம்பு தாக்கியிருக்கு. யார் இந்த மற்றொரு அம்பை போட்டிருப்பா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் முள்ளம்பன்றியோட பக்கத்தில் வேடுவ வேஷத்தில் சிவபெருமான் நின்றுட்டுருக்கார். என்னை கொல்ல வந்த அசுரன் மேலே நான் பானம் போட்டேன், நீ எதுக்கு அவனை அடித்த, யாருடா நீ அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன் அந்த வேடுவனை பார்த்து. அவர் சொல்கிறார், இதை பாரு, இது என்னுடைய காடு, இல்லீகலாக நீ இதுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு முள்ளம்பன்றியை வேற கொன்று இருக்க. இந்த காட்டில் எது வந்தாலும் அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார் சிவபெருமானான வேடுவன். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், அது என்ன கொல்ல வந்தது, அதனால அதை நான் அடித்தேன், அதனால அந்த பன்றி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான் அர்ஜுனன். இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கா. தேவையில்லாமல் என்னோட வாக்குவாதம் பண்ணாத அப்படின்னா சிவபெருமான். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், இந்த பாரு, உன் பக்கத்தில் நிற்கிறாளை வேடு வச்சு, அவள் கழுத்தில் தாலி இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினான் அர்ஜுனன். என்னடா என்னையே நீ மிரட்டுறியா அப்படின்னார் சிவபெருமான் வேடத்தில் வந்த வேடுவன். நான் பயங்கரமானவன் அப்படின்னார் சிவபெருமான். நான் பயப்படாதவன் அப்படின்னா அர்ஜுனன். எங்கிட்ட நீ தோத்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன். தோல்வியே அறியாதவன் நான் அப்படிங்கிறார் சிவபெருமான். தோல்வியையே எதிரிக்கு பரிசளித்தே பழகிய வில் விஜயன் அர்ஜுனன் நான் அப்படிங்கிறான் இவன். என்னது அர்ஜுனனா, நீ அர்ஜுனனா, உன்னைத்தாண்டா நான் இத்தனை நாளாக தேடின்னு இருந்தேன், வாடா என்னோட காட்டுக்கு நீனே வந்துட்ட அப்படிங்கிறார் சிவபெருமான்.
அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், ஏகலைவனை தெரியுமாடா உனக்கு? அவன் எங்களுடைய வேடுவ குலத்தைச் சேர்ந்தவன். துரோணாச்சாரியாரோட விக்கிரகத்தை பண்ணி வச்சு அவரே ஆச்சாரியன்னு வில்வித்தையை கற்றுண்டான். ஆனால் உன்னோட குரு துரோணர் என்ன பண்ணார் தெரியுமா? கட்ட விரலையே தட்சணையாக வாங்கி அவனை பழி வாங்கிட்ட. அவருடைய சிஷ்யன் தானேடா நீ. உன்னை இப்போ அதுக்கு பதிலாக நான் உன்னை அடிக்க போகிறேன், உன்னை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்லைடா, காண்டவ வனத்தை நீ எரிச்சியே, அப்போது எத்தனை வேடுவர்களுடைய குடிசை எரிஞ்சு போயிடுத்து, சாம்பலா போயிடுத்து தெரியுமா? அதனால அதுக்கும் பழி வாங்க போகிறேன். இப்போது இன்னொரு இன்சிடெண்ட் சொல்கிறேன்டா, கேளு. உனக்கு தெரிந்த ஒரு அந்தனருடைய பசு கூட்டங்களை சில வேடுவர்கள் கவர்ந்துண்டு போயிட்டான்னு தெரிஞ்சுண்டு அவளை அடித்து நீ விரட்டினியே, அன்னிலேருந்து உன்னை நான் தேடிண்டே இருக்கேன். இவ்வளவு எங்கள் வேடுவ குலத்துக்கு இத்தனை பண்ணியிருக்க, இவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்க நீ. அதனால் அன்னிலேருந்து நான் உன்னை தேடின்னு இருக்கேன். அதனால் உன்னை இன்னைக்கு அழித்து பழி வாங்க போகிறேன் அப்படின்னார் சிவபெருமான். உடனே அம்பை எடுத்து அர்ஜுனன் நோக்கி விடுறார். ஆனால் இவர் விடுற அம்பெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? அர்ஜுனன் அழிக்கணும்னு விடலை, பார்வதி தேவி முதுக பார்த்தா போருங்கிற மாதிரி அம்பை விடுறாராம் சிவபெருமான். இதுக்கெல்லாம் அசர்றவனா என்ன நம்ம அர்ஜுனன்? இவனும் பானத்தை போட்டுட்டே இருக்கான். இப்படி 2 பேரும் மாறி 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 பானம் போட்டா 2 பேருக்குமே பானமே தீந்தே போயிடுது. அவ்வளவு பானங்கள் போட்ட கடைசியாக அர்ஜுனன் பார்த்தான், இனிமேல் நம்மக்கிட்ட பானங்களே இல்லையே, இவரை இந்த வில்லாலேயே அடிச்சுடுவோம் அப்படின்னு காண்டீப வில்லை கையில் தூக்கிண்டான். ஓங்கி சிவபெருமானை அதால் அடிச்சுட்டான். அந்த அடி வேடனுக்கு விழலை, சிவபெருமானுக்கு விழலை. இவன் அடித்த அடி யார் யார் மேலே விழுந்தது அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுறது. விண்ணில் உரை வானவரில் யார் அடிபடாதவர் விரிஞ்சன் முதலோர், உதவி சூழ் மண்ணில் உரை மாணவரில் யார் அடிபடாதவர் மதுக்கள் முதலோர்கள், அதலக்கண்ணில் உரை நாகர்களின் யார் அடிபடாதவர்கள் கட்செவி மகீபன் முதலோர், எண்ணில் பல யோனீனம் யார் அடிபடாதன இருந்துழியரோ. இதில் சொல்லப்படுறது, ஓங்கி அடித்த அர்ஜுனனுடைய அடி முதல்ல யார் மேலே பட்டுது தெரியுமா? வேடுவச்சி பக்கத்தில் நிற்கிறாளே பார்வதி தேவி, அவள் மேலே பட்டுதான். ஐயோன்னு முதுக பிடிச்சுண்டாளாம் அவள். அதுக்கப்புறம் அவளுக்கு பக்கத்தில் நின்று சில வேடுவர்கள் அவா மேலேயும் விழுந்தது. அவளும் ஐயோ அப்படின்னு முதுக பிடிச்சுண்டா. அப்புறம் பிரிஞ்சன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க, பிரிஞ்சன்னா அர்ஜுனன், அவன் மேலேயும் பட்டுதான். அப்புறம் மண்ணில் உரை மாணவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மண்ணில் உரை மாணவர்கள்னா பூலோகவாசிகள்னு அர்த்தம். பூலோகவாசிகள் அத்தனை பேர் மேலேயும் பட்டுதான். அதுக்கப்புறம் பாதாள லோகத்தில் உள்ள நாகர்கள் மேலேயும் பட்டுதான். அப்புறம் சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்காரே அவர் மேலேயும் பட்டுதான். இப்படி சகல ஜீவராசிகள் மேலேயும் அந்த அடிப்பட்டு எல்லாரும் ஐயோ அப்படின்னு முதுக பிடிச்சுண்டா அப்படின்னு சொல்கிறது இந்த பாடல். அர்ஜுனன் அடித்த இந்த அடியையே சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், அர்ச்சனையாக அவன் என்ன பூஜை பண்ணியிருக்கான், இவன் என்னை குறித்து தபஸ் பண்ணான், என்ன பூஜை பண்ணியிருக்கான்னு அர்ச்சனையாக அதை ஏற்றுண்டுட்டாராம் சிவபெருமான். கலியுகத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லால் அடித்தார் சிவபெருமானை. பித்தா பிறை சூடி அப்படின்னு சொல்லி சொல்லால் அடித்தாராம். அதையும் அர்ச்சனையாக ஏற்றுண்டாராம். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருங்கிறவர் பல்லால் இறைச்சியை கடித்து கொடுத்தாராம், அதையும் ஏற்றுண்டாராம். சாக்கிய முனிவர் நாயனார் அப்படிங்கிறவர் பூஜை பண்ணுறதுக்கு அவருக்கு பூவே கிடைக்கலையாம், கல்லை எடுத்து அடித்து அடித்து சிவபெருமானை பூஜை பண்ணாராம். அதையும் பிரேமையோடு அவர் அடித்ததுனால அதையும் அர்ச்சனைன்னு சிவபெருமான் ஏற்றுண்டார். அந்த மாதிரி இவருடைய சரித்திரத்தில் இருக்குது. அதனால இப்போ அர்ஜுனன் அடித்த அடியையும் என்ன பண்ணினார், அர்ச்சனையாக ஏற்றுண்டுட்டார். அர்ஜுனன் பார்த்தான், சே வில்லால் அடித்தா எனக்கு தானே வலிக்கிறது அப்படின்னு சொல்லி வில்லை கீழே போட்டுட்டு நம்ம மல்யுத்தம் பண்ணுவோம் இவனோட அப்படின்னு
கையால் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டார். 2 பேருக்கு துவந்த யுத்தம் நடக்கிறது, மல்யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனனுடைய முதுக பார்வதி பார்க்கணுங்கிற எண்ணத்திலேயே சிவபெருமான் சண்டை போடுறார். அடிச்சு கீழே தள்ளினா அப்பவும் அர்ஜுனன் குப்புறக்க முதுக காமிச்சுண்டு விழலை. மல்லாக்க 2 கையையும் விரிச்சுண்டு நெஞ்ச நிமித்திண்டு கீழே விழுந்துட்டான். பாருங்க, 2 பேருக்கும் முதுகு ஒரு பிரச்சனையாக போயிடுது. இதையும் அந்த புராணத்தில், இந்த திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுறது, விண்ணவர் தம் ஊர் புகுத விண்ணவர் பிரான் மதலை அப்படிங்கிறது. விண்ணவர்கள் தம் ஊர் புகுத, அவ தன்னோட ஊருக்கு போயிட்டா. என்ன சொன்னா பார்வதி, அர்ஜுனன் தான் கிரேட்டு, நீங்கள் தோற்று போயிட்டே, வாங்கோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறைஞ்சு போயிட்டா. கீழே விழுந்த அர்ஜுனன் விசையுடன் எழுந்து, விசைனா வேகமாக எழுந்தான். அப்படியே திகைச்சு போய் வேடுவன்கிட்ட போயும் ஒரு வேடுவன்கிட்ட தோற்று போயிட்டேமே அப்படின்னு வெக்கி போயிட்டான். எங்கே அவள்லாம் தேடுறான், இங்கே தேடுறான், அங்கே தேடுறான், ஒத்திரியுமே காணலை. சிவபெருமானை குறித்து தானே தபஸ் பண்ண வந்தோம், அவரோட உதவியே நாடுவோம் அப்படின்னு மனசில் நினச்சிண்டான். ஒரு மரத்தடி இருந்தது, அங்கே போய் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு அங்கே பக்கத்தில் தும்பப்பூ, கொன்றைப்பூ இவைகளெல்லாம் எடுத்துன்னு வந்து மாலைகளாக சேர்த்து வழிபட்டான். சிவபெருமானை பூஜை பண்ணான் இந்த மாலைகளெல்லாம் போட்டு. அர்ஜுனா அப்படின்னு அப்போ ஒரு குரல் கேட்டுது. திரும்பி பார்க்குறான், அந்த வேடுவன் நிற்கிறான். ஆனால் இவருடைய தலையில் இவன் சிவலிங்கத்துக்கு சாத்தின அந்த கொன்றைப்பூ மாலை, அந்த தும்பைப்பூ மாலை அத்தனையும் அவரோட தலையில் இருந்துதான். புரிஞ்சுண்டுட்டான் அர்ஜுனன், வந்தவர் சிவபெருமான் அப்படின்னு. உடனே திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், அர்ஜுனா இதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுடைய அவதார ரகசியத்தை நினைவூட்டுறார். அவர் என்ன சொல்கிறார், நரஸ்வம் பூர்வதேகேவை நாராயண சகாயவான் பதரியாம் தப்தமானுக்ரம் தபோ வருஷை யுதான் பகு. கிருத்தயுகத்தில் நீயும் பகவான் நாராயணனும் பத்ரிகாசிரமத்தில் நாராயணர்களாக அவதாரம் பண்ணேள். நாராயண ரிஷியா பகவான் நாராயணன் அவதாரம் பண்ணார். இவரோடது பூர்ண அவதாரம். நர ரிஷியான நீ அம்சாவதாரம். பகவான் தன்னுடைய சக்தியை உனக்குள்ள வச்சான். பார்ஷியல் இன்கார்னேஷன்னு பேர் இதுக்கு. நீங்கள் 2 பேரும் 2 in 1. நாராயண ரிஷி அஷ்டாட்சர மந்திரத்தை நர ரிஷியான உனக்கு உபதேசம் பண்ணினார். இப்போ துவாபர யுகத்தில் அந்த நாராயணன் தான் கிருஷ்ணரா அவதாரம் பண்ணியிருக்கார். நரனான நீதான் அர்ஜுனன். நாராயணர்களான நீங்கள் தான் இந்த பூமிக்கே ஆதாரம் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனா, உனக்கே எல்லையில்லாத ஆற்றல் உண்டுப்பா. இந்த பாசுபதாஸ்திரத்தை பெற்று தான் உனக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் உன்னுடைய ஆச்சாரியன் வியாசர் நியமனப்படி பிரம்மசிரஸ்ன்னு சொல்லப்படுற இந்த அஸ்திரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னார் சிவபெருமான். இது உலகத்தையே அழிக்க வல்லது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணிட்டு அந்த அஸ்திரத்தை கொடுத்துட்டு, அர்ஜுனா இதை வலிமையான எதிரிகள் மீது தான் நீ ஏவணும். வலிமையற்றவர்கள் மேலே நீ ஏவினா அது உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான். அந்த சமயம் மற்ற தேவர்கள்லாமும் வந்துட்டா. எல்லாரும் அவாவாளோட அஸ்திரங்களை எடுத்து அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டா. சிவபெருமான் எல்லாத்தையும் முடிச்சுண்டு கைலாசம் வந்துட்டார். கைலாசத்துக்கு வந்தால் பார்வதி தேவிக்கு ஒரே கோபம். ஏன், அவள் அடி வாங்கியிருக்காளே. அதனால் பார்வதி தேவி கோபமாக கேட்குறா, சுவாமி அர்ஜுனன் உங்களைத்தானே அடித்தான், எங்களுக்கெல்லாம் ஏன் அடி விழுந்தது, எனக்கு ஏன் அடி விழுந்தது, எங்களுக்கெல்லாம் ஏன் அடி விழுந்தது அப்படின்னு கேட்டான். சிவபெருமான் சொன்னார், இதுக்கான பதிலை அடுத்த இன்னொரு அடி விழும், அப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு விட்டார் சிவபெருமான். அடியேனும் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்னு சொல்லி
சங்கர பகவானுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். சிவ 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 மங்களம், பவ 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 மங்களம், ஹர 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 மங்களம், குரு 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 மங்களம்.